10th February இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா, உயர்த்துவேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5:6 எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மள ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் உயர்த்துவாரு. நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா அவர் உங்களை உயர்த்துவாரு. நீங்க நிச்சயமாவே உயர்வீங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்ம அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். நேரம் வர வரைக்கும் தேவன் எனக்காக இந்த உயர்வை தருவாருன்னு காத்திருக்கணும். நம்மளாவே உயர்த்திக்கவும் மேன்மைப்படுத்திக்கவும் முடியாது. கர்த்தர் நம்மள உயர்த்தலைன்னா எல்லாமே வேஸ்டா தான் போகும். செகண்ட், நம்ம தாழ்த்தணும். ஏன்னா தன்னை தாழ்த்துபவன் தான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. நான் ஒரு விஷயத்துல எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். அது என்னன்னா, ஆவிக்குரிய பெருமையும் உலக பெருமையும் எந்த விதத்திலும் வந்துடக்கூடாதுன்னு. ஸோ கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். காத்திருங்க, தாழ்மையா இருங்க, விசுவாச ஓட்டத்துல உறுதியா நில்லுங்க. நிச்சயமாவே தேவன் உங்களை உயர்த்தியே தீர்வாரு. பை கிங்டம் கனெக்ஷன். ஹாவ் அ நைஸ் டே.